டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இங்கு நான் சுபா சதீஷ்குமார். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகங்கள்ல விவாதங்கள்னா அனல் தெரிக்கும் அவர் ரவி டிடிஎஸ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜி, சொல்லுங்க சார். உங்களுடன் பேசுவதில் பெருமிதம் அடைகிறோம் சார். ஹலோ. எனக்கும் அதேதான், உங்க சேனல் நேயர்கள் கிட்ட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சார் ஒரு கேள்வி சார். பரபரப்பா போய்கொண்டிருக்கும் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில நிறைய கட்சி சார்ந்தவர்கள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. முன்னாள் நிர்வாகி, இன்னாள் நிர்வாகி, அப்புறம் நிர்வாகியின் மகன் அப்படின்னு ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தாலும் கட்சி பாகுபாடின்றி இதுல எல்லோருடைய பங்கும் இருப்பதாக தெரிகிறது. ஒரு சமூக ஆர்வலராக, ஊடகவியலாளர், அதாவது சமூக ஆர்வலராக, ஒரு அரசியல் விமர்சகராக உங்கள் பார்வை எப்படி சார் இருக்கு? இல்ல, இந்த மாதிரியான திட்டமிட்ட கொலை அப்படிங்கிறது இரண்டாம் மூன்றாம் கட்ட நபர்களை வைத்துதான் யாரா இருந்தாலும் செய்வாங்க. இந்த சூழ்நிலையில இத்தனை நாள் ஆன பிறகும் திமுக இதை யார் செய்திருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்பர் 1. 2வது, அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா அது தான் சார்ந்த, தன் கூட்டணி சார்ந்த மனிதராக இல்லாத பட்சத்துல அது இத்த நேரத்துக்கு வெளியில கொண்டு வந்திருக்கும். அதை பெரிய அரசியல் பண்ணியிருக்கும். ஏன்னா சாதாரணமாகவே சின்ன விஷயத்த கூட பெருசா பரபரப்பு கொண்டு வந்து கொடுத்துட்டு தன்னுடைய 30,000 கோடி வருஷத்துக்கு 2 பேர் அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு ஒரு விவாத பொருளா ஆக்காத வேலையை திமுக செய்து கொண்டுதான் இருக்கு. அதுக்கு ஒரு உண்மை தெரிந்து, அந்த உண்மை உண்மைங்கிறத விட அதற்கு ஒரு தரவு இருந்து, அந்த தரவு தான் சார்ந்த தன்னுடைய கூட்டணியில் முக்கிய சாராத விஷயமா இருந்தா இந்த நேரத்துக்கு அதை வெளியில கொண்டு வந்திருக்கும். ஆனா அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்துல என்னை பொறுத்த வரைக்கும் அது தான் சார்ந்த தன்னுடைய கூட்டாளி சார்ந்த ஒருத்தரை தான் மறைக்க நினைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவா சொல்றேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் முதல்ல ஒரு விசாரணை முடிந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட ஒரு காவல்துறை சொல்றதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணுமே தவிர ஒன்னு வேண்டிக்கலாம். ஐயா சாதிக் பாஷா மாதிரி ஆயிடக்கூடாது, ராமஜெயம் மாதிரி ஆயிடக்கூடாது, லீலாவதி மாதிரி ஆயிடக்கூடாது, அதாவது விஏஓக்கு நடந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு கொலை நடக்கும், ஆனால் அதை பற்றி யாருக்கும் தெரியாது. அல்லது தினகரன் மாதிரி ஆயிடக்கூடாது. தானே எரிஞ்சிருச்சு, யாரோ 3 பேர் தானே எரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்ப்பு வந்தது இல்லையா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு வேணா நம்ம பிரார்த்திக்கலாமே ஒழிய, மற்றபடி இந்த சந்தர்ப்பத்துல ஒரு போலீஸ் தன்னுடைய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாத ஒரு நிலையில நாம பேசுறது தவறு. ஆனால் அது திமுக அரசு இருக்கும்பொழுது தான் அல்லது தன்னுடைய மிக நெருங்கிய கூட்டணி சம்பந்தப்பட்டவங்க இல்லாத பட்சத்துல அது இத்தனை நேரத்துக்கு வெளியில இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நம்மளால ஆணித்தரமா சொல்ல முடியும். கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நம்ம கூட்டணியில இருக்கோம் அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையுமே பொறுத்து கொண்டு போக முடியாது. கம்யூனிஸ்ட் எப்படி இருக்காங்க, சிபிஎம் எப்படி இருக்காங்க, அப்புறம் திருமாவளவன் எப்படி இருக்காரு, அந்த மாதிரி நிறைய கேள்விகளும் முன் வச்சிருக்காரு. இதுல உங்களுடைய பார்வை என்ன சார்? திருமாவளவன் எப்படி இருக்காரு? தனக்கு சீட்டு வேணும்னா 3 லட்சம் பேரை கூப்பிட்டு ஒரு பெரிய மாநாடு நடத்துறாரு. ஆனால் ஆம்ஸ்டாங் கொலை விஷயமா பேசணும்னா அவர் மட்டும் அறிக்கை விடுறாரு. அவருடைய கட்சியில இருந்து வேற யாரும் அதை பேச மாட்டேங்கிறாங்க. விவாத நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய வன்னியரசு அவர்களோ அல்லது ரவிக்குமார் அவர்களோ அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ திருமாவளவன் நல்லா தான் இருக்காரு. இதுல திடீர்னு அவருக்கு ஒரு பயம் வேற வந்துருச்சு. ரொம்ப விமர்சிச்சிட்டோமோ அப்படின்ற பயம் அவர் என்ன சொல்றாரு, நான் கூட தான் கோபமா பேசினேன், கூட்டணியில இருந்து அப்படி பேசுறதெல்லாம் தவறுதான், இருந்தாலும் உண்மையை நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாரு. ஸோ நல்லா இருக்காரு. கம்யூனிஸ்ட் எதை பத்தியுமே கவலைப்படலையே. கம்யூனிஸ்ட் தன்னுடைய கேரள மாநிலத்துல 15க்கு கம்மியா 15ல இருந்து 21 வயசு வரைக்கும் 27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களை 35% வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது. கேரளால தான் இருக்காங்க, காங்கிரஸ் தான் ஆட்சி செய்யுது. அவங்களால கேள்வி கேட்டிருக்க முடியும், கேள்வி கேட்கல. கம்யூனிஸ்ட் எதை பத்தி தான் கேள்வி கேட்கறாங்க? விஏஓ மரணத்துக்காக கேள்வி கேட்கறாங்களா? அல்லது இப்போ நேற்றுக்கு வந்திருக்கிற அந்த இண்டிகேட்டர்ஸ், இதாவது தமிழ்நாட்டில் எந்த நிலைமையில இருக்குன்னு நித்தி ஆயோக் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸ்ல சமூக நீதியில தமிழ்நாடு 6வது இடத்துக்கு தள்ளி போயிருச்சு அப்படின்னு சொல்றதை பத்தி கேட்டாங்களா? அவங்க எதை பத்தியும் பேசுறது இல்லை. சொல்ல போனா போன தேர்தலையாவது அவங்க 25 கோடி வாங்கினாங்கன்னு தெரியும், இந்த தேர்தலில் என்ன வாங்கினாங்கன்னு கூட தெரியாதுங்கிற அளவுல அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அவங்களாம் 2 சீட்டுக்காக தங்களுடைய வாழ்க்கையை, அதுக்காக பல தொண்டர்களை வீணடிச்சு கொண்டிருக்கிற
ஒரு கட்சி அப்படிங்கறதோட நம்ம நிறுத்திடுவோம். இந்தியாவிலேயே அவங்களுக்கு 6 சீட்டு தான், அதனால அவங்கள பத்தி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, வெஸ்ட் பெங்கால்லையாவது ஏதாவது பெருசா பேசுறாங்களா, அங்க நடக்கிற இடைத்தேர்தலில் நடந்த அநியாயங்களை பேசுறாங்களான்னா அதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. பாராளுமன்றத்திலேயாவது ஏதாவது பெருசா பண்றாங்களான்னு கேட்டா ஷேம்னு கூட கத்துற வேலையை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. வேல்முருகன் பத்தி நீங்க பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்யூனிஸ்ட பத்தியே பேசல, திருமாவளவனை பத்தியே பேசலன்னா வாழ்வு உரிமை கட்சியெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் கார்த்திக் சிதம்பரம் பேசுறத சீரியஸா எடுத்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முதல்ல தவறு. காங்கிரஸ்ல பீட்டர் அல்போன்ஸ், கார்த்திக் சிதம்பரம், தங்கபாலு, இப்ப தங்கபாலுக்கு தான் உங்களுக்கு இவரு செல்வ பெருந்தகை வந்திருக்காரு, செல்வ பெருந்தகை, இவங்க எல்லாரும் ஒருமித்த குரல்ல ஒண்ணு பேசினாங்கன்னா தான் அது ஒரு குரலாகவே நீங்க எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் தனித்தனி வாய்ப்பாடுகளா எடுத்துக்கிட்டு விட்டுறணும். அவங்க மாதிரி ஏதோ போவாங்க, விஸ்வத்தி விடுறதுக்காக பேசுவாங்க, ஜாலியா பேசுவாங்க, கோவமா பேசுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் அங்க ஒரு பெரிய கோஷ்டி இருக்கு. அதுல பீட்டர் அல்போன்ஸனுடைய அந்த கோஷ்டி டோட்டலா திமுகவோட இணக்கமா இருந்துகிட்டு இருக்கு. செல்வ பெருந்தகைங்கிறது திமுக தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் தான், அதுவும் மேட்டர் முடிஞ்சிருச்சு. சிதம்பரம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கருத்துக்கள் எல்லாம் பிரதிபலிக்கிறது இல்லை. அவர் திமுகவோட இணக்கமா இருக்கிறவர் தான். அங்க கொஞ்சம் ரிவோல்ட், கொஞ்சம் புரட்சிகரமா எதையாவது பேசுவார், செய்ய மாட்டாரு. ஏதாவது பேசுவாருன்னா அது கார்த்திக் சிதம்பரம். அவர் சொல்றதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் தொண்டனே கோவப்பட மாட்டான். நாளைக்கு கோவப்பட்டா அந்த சீட் யாருக்கு கிடைக்கும்? அப்புறம் அங்க ஒரு இடைத்தேர்தல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்க 20,000 ரூபாய் கொடுக்குற வேலை யாருக்கு கிடைக்கும்? காங்கிரஸ் ஆட்கள் கிடைக்காம போயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய பணம். அதனால அவங்க பேசுறத நான் பொருட்டா எடுத்துக்கல. ஏன்னா எதையுமே சீரியஸா பேசணும். மக்கள் பிரச்சனைன்னு ஒண்ணு வந்ததுன்னா அதை சீரியஸாக பேசணும். மின்சார கட்டண உயர்வு வந்திருக்கு அப்படின்னா கட்டண உயர்வை பற்றி பேசாட்டி கூட கடன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 92,000 கோடி கடந்த 10 வருடத்துல டிரான்ஜெட்கோ கடனாக மட்டும் வாங்கியிருக்கு. தமிழ்நாடு அரசு இப்ப இந்த 3 வருடத்துல மட்டும் 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கிற கதை அது வேற. டிரான்ஜெட்கோ வாங்கியிருக்கு, அதை பத்தி கவலைப்படல. 1,60,60,000 கோடி கடனாக டிரான்ஜெட்கோல இருக்கு, அதை பற்றி அவங்க எதுவும் கவலைப்படல. அதனாலதான் உண்மையிலேயே நமக்கு மின்சார விஷயத்துல வருஷம் நஷ்டம் வருது, வட்டியை கட்டிட்டு இருக்கோம், அதை பத்தி அவங்க பேசல. ஆக்கப்பூர்வமான எந்த அரசியலை அவங்க எடுத்து பேசுறாங்க, அண்ணாமலையை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க, வேற எதையுமே பேசுறது இல்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அண்ணாமலையை நோக்கி அவங்க பந்து வீசிட்டா அவங்க பெரிய விஷயம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி பல்லக்கு தூக்கிகளாகவும் கூடவே இருந்து கும்மி அடிப்பவர்களாகவும் இருந்தாங்கன்னா அவங்க பேசுறதை யார் சீரியஸா எடுத்துப்பாங்க? ஓகே, உங்களை கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க, கார்ல அழைச்சிட்டு போய் குவார்டர், பிரியாணி அண்ட் கொஞ்சம் கையில காசு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கை தட்டிட்டு வரலாம், இல்லைன்னா சாயங்காலம் அதை செலவு பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு மேல அதுல சீரியஸா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்டிஏவில் மிகப்பெரிய 2வது கட்சியாக வைத்து, அதாவது மோடி அவர்கள் கூப்பிட்டு அலங்கரிச்சு அழகு பார்த்தாருன்னு சொன்னா அது அதிமுகவை சொல்லலாம். நாங்க கூட்டணி இல்லைன்னு பிரிஞ்சு வந்தாங்க. பின்னர் 2024 தேர்தலில் என்ன பாடம் கற்றார்கள்? சுய பரிசோதனை காலத்துல இருக்காங்களா? இந்த கூட்டணியில மீண்டும் ஓபிஎஸ் இணைவாரா? சசிகலா தினகரனுக்கு வாய்ப்புள்ளதா? எடப்பாடி 2026 பாக்குறாரா? என்ன செய்யறாரு சார்? இல்ல, அவர் எடுத்த முடிவு தவறுங்கிறத அவர் பச்சையா உங்ககிட்ட சொல்லாட்டி கூட, அவர் டைரக்டா உங்ககிட்ட சொல்லாட்டி கூட, நம்ம இவர் செல்லூர் ராஜு சொல்றாரு, வேற சில பேர் சொல்றாங்க பிஜேபி அண்ணாமலையால தான் பிரிஞ்சுது, இல்லைன்னா இப்ப நேரத்துக்கு அது நிறைய சீட்டுகளை வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அவங்க புலம்புறதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. நம்பர் 1, அதோட மேட்டர் முடிஞ்சிச்சு. ஆனால் எடப்பாடி ஐயா இதை உணர்ந்திருக்காரா? உணர்ந்திருந்தால் அவர் யாருக்கிட்ட பேசணும்? வேலுமணி ஐயா கிட்டயோ அல்லது நம்ம இவர்கிட்டயோ பேசணும். தங்கமணி அவங்க அந்த செயற்குழுல இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசணும். பேசினாரான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எதுவும் பேசுறதாக தெரியல. ஸோ அவர் வருத்தப்படுறாரா, இல்ல 2026 பார்ப்போம், 24 வரைக்கும் ஏதோ தப்பாகி போச்சு, 4 தேர்தல் தானே, 2019, 21, 24 3 தேர்தல் அடிபட்டது. உள்ளாட்சி தேர்தல் அது எப்போதுமே ஆட்சியில் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க, அதனால பத்தி கவலை இல்லை. இடைத்தேர்தலில் பெருசா மானம் போகாம 13ல் 2019 நடக்கும்போது 9 சீட்டையாவது ஜெயிச்சு, 22ல் 9 சீட்டையாவது ஜெயிச்சு மானத்தை காப்பாத்திக்கிட்டோம். 2026 பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்காராங்கிறது எனக்கு புரியல. ஆனால் இப்படி செயல்படக்கூடியவர் இல்லை எடப்பாடி. எடப்பாடி ரொம்ப தெள்ள தெளிவா தன்னுடைய இலக்கு என்னங்கிறத நோக்கி அதை பண்ணுவாரு. அவர் இதுவரைக்கும் செஞ்ச சாதனை கட்சியை ஒரு குடும்ப கட்டுக்குள் போகாம
மக்களுடைய கட்சியாகவே வைத்திருப்பது மட்டும்தான் அவர் செய்திருக்கிற சாதனை. அவருடைய இலக்கு என்ன, அவர் என்ன பண்ண நினைக்கிறாரு, உண்மையிலேயே அதை பத்தி எந்த ஒரு தகவலும் நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்லை. 2026 அவர் பவுன்ஸ் ஆகி வரணும் அப்படின்னு சொன்னா அவருடைய போராட்டங்கள் தெள்ள தெளிவா இருக்கணும், ரொம்ப ஓப்பனா இருக்கணும். எப்படி கோடநாடை பத்தி சட்டசபையில முதல்ல இந்த ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலின் ஐயா பேசின உடனே சட்டசபை வாசல்லையே தர்ணா இருந்தாரோ அந்த மாதிரி தான் அவருடைய நிஜ போராட்டம் இருக்கும். மற்றதெல்லாம் போலி போராட்டங்கள் தான். அந்த நிஜ போராட்டம் இது வரைக்கும் அவர் அதுல காட்டல. பாதிக்கப்பட்ட போது காட்டினாரு, இப்ப அதை காட்டல. இதுதான் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி ஐயாவை பற்றி என்னுடைய கருத்து. அப்படின்னா எடப்பாடி ஐயாவுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கா, இன்னும் அவர் கண்டிப்பா பெருசா வந்துருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய இலக்கு என்னன்னு புரியல. அண்ணாமலையை மீறி நீங்க பிஜேபியில ஒன்றும் பண்ணிட முடியாது. மோடியோ நட்டாவோ அமித்ஷாவோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மீறி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத உங்களுக்கு முதல் மீட்டிங்லேயே உணர்த்திட்டாங்க. கர்நாடகாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தவரை கூட்டிட்டு அங்கே நைட் உட்கார வச்ச போதே உங்களுக்கு உணர்த்திட்டாங்க. ஆனாலும் நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு தனக்கு நிறைய கொம்பு முளைச்சிருக்குன்னு நினைச்சிட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா மன்னிக்கணும், வேற எந்த வாய்ப்பும் இல்லை. சரி, இணைந்து செயல்படுவதற்கு இதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படி இணைந்து செயல்படுவது அப்படின்னு சொன்னா 2019 தேர்தல் உங்ககிட்ட ரிசல்ட் இருக்கு. தொகுதி வாரியாக என்ன மாதிரியான வாக்கு வந்தது அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கு. 2021 சட்டசபை தொகுதி வாரியாக என்ன மாதிரியான வாக்கு வந்ததுன்னு உங்ககிட்ட இருக்கு. 2 தேர்தல்ல நீங்க கூட்டணியோட போட்டி போட்டிருக்கீங்க. 24 உங்ககிட்ட இருக்கு. 24ல மோடி தன்னை 3வது முறையாக எலெக்ட் செய்ய சொல்றாரு. அண்ணாமலை ஐயா நான் தான் மாநில தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில தனியா 23 சீட்ல 19+4 சீட்ல நின்றுருக்காரு. அப்ப நீங்க அந்த வாக்குகளை பார்த்துட்டு 96 இடங்களில் இந்த 13 இடத்துல 2வது இடத்துக்கு வந்தது இல்லையா, அந்த 13x6 96 இடங்களில் பிஜேபி உண்மையிலே இருக்கு. அப்பனா நான் ரேஷியோ கூட்டணி தர்மப்படி நான் போறதாக இருந்ததுன்னா நான் 120 சீட்ல நிக்கணும், பிஜேபிக்கு 80 சீட்டை கொடுக்கணும், மற்ற கட்சிகளுக்கு 34 சீட்டு கொடுக்கணும்னு தன் நிலையை உணர்ந்து வந்தாருன்னு சொன்னா அவர் சிறப்பா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல என்கிட்ட மீசை இருக்கு, கை இருக்கு, நான் முறுக்கிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொன்னா வேற எந்த வாய்ப்பும் அவருக்கு இருப்பதாக தெரியல. 2024 அதிமுகவை புறந்தல்ல காரணங்கள் இருந்தது. ஏன்னா அது மத்திய அரசினுடைய தேர்தல். அந்த தேர்தல்ல இங்க மாநிலத்திலையும் ஆட்சிக்கு இல்லாத, மத்தியிலும் கூட்டாட்சியில இல்லாத அவங்க ஒரு பேசு பொருளாக ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இப்ப அப்படி கிடையாது. 2026 அப்படி புறந்தல்லிட முடியாது. அது அவருக்கு புரியணும் என்னை பொறுத்த வரைக்கும். 2வது 2026 அவர் தனியா இப்ப இருந்த மாதிரி தான் அவர் சந்திப்பாருன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் காணாம போயிடுவாரு. அது உடனே இரட்டையில என்னன்னு தெரியுமா, நாங்க எத்தனை தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம் தெரியுமான்லாம் என்கிட்ட கதை சொல்லக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா 2024 நீங்க தோத்து போயிட்டு 26ல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு அரசியல் எதிர்காலம்ங்கிறது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்காது. அங்கிருந்து நிறைய பேர், அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துருவாங்க, அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அதற்கு பிறகும் அங்க அதிமுகவில் இருந்தாங்கன்னா வீணான வாழ்க்கையை தான் அவங்க ஓட்டுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஐயா முதல்ல இப்பவே முடிவு பண்ணான் என்ன பண்ண போறோங்கிற முடிவு எடுக்கும். மீண்டும் ஒரு முறை தேமுதிகவுடைய ஆபீஸ்ல போய் கூட்டணி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை தனக்கு வேண்டுமா அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும். சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக விளக்கி சொன்னீங்க. மீண்டும்